வெல்கம் டு கங்கா பேசிக் மேத்ஸ். எனது வீடியோக்கள் மூலம் மேத்ஸை படிக்கிறது ஈஸியாக இருந்தால் ஆமென்று சொல்லி, அதாவது ஜெஸ் என்று சொல்லி உங்களோட கமெண்ட் பாக்ஸில் டைப் செய்து விடுங்க. அதோட ஈஸியாக இருந்தால் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை பற்றி தெரியப்படுத்துவீங்கன்னு நம்பிக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து படிப்போம். இப்போ நாங்கள் இயற்கணிதம் என்றால் என்னென்று பார்ப்போம். அதாவது அல்ஜிப்ரா. இயற்கணிதத்தை இங்கிலீஷில் அல்ஜிப்ரான்னு சொல்லுவோம். இதில் என்னென்னா, எங்களுக்கு ஒரு நம்பர் தெரியாட்டி அதுக்கு எக்ஸ் அல்லாட்டி ஒய் அல்லாட்டி ஏபிசி எந்த இங்கிலீஷ் எழுத்தாவது கொடுத்து அந்த தெரியாத நம்பரை வச்சுக்கொண்டு, அதே நேரம் ஒரு தெரிஞ்ச நம்பர் அதை சொல்கிறது மாறிலி என்று சொல்லி 5, 6, 7 அப்படி ஏதாவது ஒரு நம்பரை எடுத்துக்கொண்டு எழுதுறது தான் இயற்கணிதம் என்று சொல்கிறது. இது இயற்கணித கோவை என்று சொன்னால் என்ன செய்வோம்னா, அந்த தெரிஞ்ச நம்பரையும் தெரியாத நம்பரையும் சேர்த்து எழுதியக்குள்ள இயற்கணித கோவை என்று சொல்லுவோம். இப்போ அல்ஜிப்ரான்றது உண்மையாக என்ன எழுத்துக்களை பயன்படுத்தி சமன்பாடுகளை அமைச்சு அதை தீர்க்கிறதுக்கு பாவிக்கிறது தான் இங்கே மேட்சில் எங்கள் நோக்கம். ஆனால் இது தெரிஞ்சால் தான் நாங்கள் அங்கால மேற்கொண்டு படிக்கிறதுகள் கணக்குகள் வேறு கணக்குகள் செய்ய ஈஸியாக இருக்கும். அப்போ இதை நீங்கள் கட்டாயம் படிவாக விளங்கி கொள்ளணும். இந்த பண்புகள் என்னென்னா, இந்த மாறின்ற உயர்ந்த அடுக்கு ஒன்று தான் இருக்க வேணும். அதே நேரம் மாறின்ற டொமினேட்டர் இருக்கக்கூடாது, மாறியில் டொமினேட்டர் இருக்கக்கூடாது. அதே நேரம் சொற்றொடர் மூலக்குறியீடுகள், அதாவது வர்க்க மூலங்கள் கனமூலங்கள் அதுகளும் இருக்கக்கூடாது. இதுக்கு நாங்கள் இப்போ ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அதாவது 3x சக 5 தந்திருக்குது. இதில் எக்ஸ்ன்றது மாறி, அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது கெழு என்று சொல்கிறது, பின்னுக்கு இருக்கிற 5 மாறிலி, அது இப்போ மாறாது, அப்படியே இருக்கும். இதில் இதை சுருக்கிறேன்னு சொன்னால், இப்போ ஒரு சமன்பாடு தந்துச்சுன்னா அது என்னென்னு சுருக்கிறேன்னு பார்ப்போம். 3 பிரேக்கெட் தொடங்கி எக்ஸாக 2 பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்குது, பிரேக்கெட்டை மூடி போட்டு -4 சமன் 11 தந்திருக்கிறேன். இப்போ இதை சால்வ் பண்ணுறது என்னென்னு சொன்னால், முதலாவது படி நாங்கள் முதல் பங்கீடு செய்யணும். அதாவது 3ஆல் இந்த பிரேக்கெட்டை பெருக்க போகிறோம், பிரேக்கெட்டுக்கு இருக்கிற நம்பர்ஸை பெருக்க போகிறோம். அதாவது 3 தர எக்ஸ் 3x, 3 தர 2 2 6 சய 4 சமன் 11 அப்படியே எழுதிட்டேன் மிச்சங்களை. அடுத்த ஸ்டெப்ஸில் என்ன செய்ய போகிறோம்னா, இதில் இந்த இது ஒத்த உறுப்புகளை இணைக்கலாம். அதை ஒத்த உறுப்புன்னு சொன்னால் எக்ஸோட எக்ஸை தான் சேர்க்கலாம், அதாவது மாறியோட மாறியத்தான் சேர்க்கலாம், மாறிலிகளோட மாறிலிகளை தான் சேர்க்கலாம். அப்போ 6லிருந்து 4 போச்சு என்றால் 2 சமன் 11, வேறு ஒன்றும் சேர்க்க இயலாது. இனி அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்னா, இந்த எக்ஸை தான் தனியாக ஆக்கணும். அப்போ எக்ஸை தனியாக ஆக்கணும்னு சொன்னால் இந்த சக 2 ஒட்டி கொண்டு நிற்கிது, அதை இல்லாமல் செய்கிறதுக்கு என்ன செய்யணும், 2 பக்கம் சய 2, சக 2க்கு எதிரானது சய 2 கழிக்கிறோம். அப்படி கழிச்சோம்னு சொன்னால் 3x சமன் 9 வந்துட்டுது. அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னால், இந்த 3x இருக்குது, எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். இப்போ 3ஓட எக்ஸோட 3 ஒட்டி கொண்டு இருக்குது. இந்த 3 என்ன பண்ணுறதுக்கு இது பெருக்கு, 3 தர எக்ஸ் தான் 3x. அப்போ இது என்ன செய்ய போகிறோம், பிரிக்க வேணும். பெருக்கலுக்கு எதிரானது பிரித்தல். பிரிக்க வகையில் 3ஆல் மேலேங்களையும் பிரித்தோம்னா இங்கே மேலேங்களையும் 3 வெட்டப்பட்டுரும். 9 3ஆல் பிரித்தா 3, அப்போ எக்ஸ் சமன் 3 விட வந்துட்டுது. அடுத்ததாக என்ன செய்யணும்னு சொன்னால், இது சரியோண்டு செக் பண்ண வேணும். இதை செக் பண்ணுறது என்னென்னு சொன்னால், இதை பார்த்திங்கன்னா இதில் 3 எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் எக்ஸ் சமன் 3 வந்துட்டுது. 3 சக 2 பிரேக்கெட்டை மூடிட்டு 4 சமன் 11. இப்போ 3 9 சக 2 6 சய 4 சமன் 11. இனி 9 மாறும் 15 சய 4 சமன் 11. 15ல் 4 போனால் 11 சமன் 11 வந்துட்டுது. அப்போ நாங்கள் செய்தது சரி. இதை நாங்கள் இப்படியும் பார்க்கலாம். 3 இந்த பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல் செய்யணும்னு விரும்பினீங்கன்னா 3 2 5 5 3
15. 15ல் 4 போனால் 11 பார்க்கலாம். இதில் நீங்கள் கட்டாய நினைவில் வச்சிருக்க வேண்டியது சமன்பாட்டில் இருபக்கம் ஒரே வேலையை செய்ய வேணும். கூட்டலுக்கு எதிர் வந்து கழித்தல், பெருக்கலுக்கு எதிர் வகுத்தல். அப்படி எப்போவும் எதிரான வேலையை செய்தால் தான் நாங்கள் விடை எடுக்கலாம். மற்றது இங்கே வந்து மாறிய தனியாக்கணும். அதாவது எக்ஸோட ஏதாவது பெருக்கப்பட்டு இல்லாட்டி வகுப்பட்டு இருந்ததுன்னா அதுக்கு எதிரான வேலையை செய்கிறோம். வந்து ஒவ்வொரு வடியையும் நாங்கள் நீட்டாக எழுத வேணும். வந்து கடைசியாக அந்த வந்த விடையை போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்தோம்னா டைம் இருந்தால் தான் இது செய்யணும். இதோடைய மினக்கட்டு இருக்கக்கூடாது. போட்டு பார்த்து விட சரியாக இருந்தேன்டால் ஓகே, நாங்கள் கண்டுபிடிச்ச விட சரி. நான் இப்போ மனதில் ஒரு நம்பரை நினைக்கிறேன். அந்த நம்பரோட 5 கூட்டினா 12 கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த நம்பர் நான் நினைச்சது என்ன நம்பர்ன்னு கேட்கணும். அப்படி நாங்கள் முந்தி சின்ன விளையாடி இருப்போம். இதை இப்போ நாங்கள் கணித ரீதியாக என்னென்று காண்றேன்னு பார்ப்போம். இப்போ நான் நினைச்ச நம்பரை எக்ஸ்ன்னு வைக்கிறோம். அதோட 5 கூட்டினா விட 12 வருது. இப்போ இந்த 12 இந்த எக்ஸை காணணும். இந்த 12 வச்சுக்கொண்டு 12 5 வச்சுக்கொண்டு அது என்னென்று காண்றேன்னு சொன்னால் இதில் எழுதியிருக்கிறது எக்ஸாக 5 சமன் 12ன்றதே ஒரு ஈக்குவேஷன் சொல்லுவினோம். அதாவது ஒரு சமன்பாடு. இந்த சமன்பாட்டின் வலது பக்கம் என்ன செய்கிறோமோ அதே மாதிரி இடது பக்கம் செய்ய வேணும். அதாவது நீங்கள் ஒரு தராசை நினைச்சிங்கன்னா ஒரு தராசில் 2 பக்கம் ஒரே அளவான சாமானை போட்டிருக்குது. என்ன செய்கிறோம்னா இஞ்சாலே ஒரு 5 கிராமை அள்ளி எடுக்கிறோம். அதே மாதிரி அங்காலேயும் ஒரு 5 கிராமை அள்ளி எடுத்தால் தராசுப்பம் சமனாக தான் இருக்கும். அதே மாதிரி இஞ்சாலே ஒரு 5 கிராமை போடுறோம், அங்காலேயும் ஒரு 5 கிராமை போடுறோம். அப்போவும் அந்த தராசு சமனாக தான் காட்டும். அதே விளையாட்டு தான் இங்கேயும் செய்ய போகிறோம். இதில் இந்த எக்ஸோட 5 ஒட்டி கொண்டு நிற்கிறார். அப்போ அந்த 5 இல்லாமல் செய்யணும்னு சொன்னால் சக 5 இல்லாமல் செய்யணும்னா ஒரு சய 5 சேர்க்கணும். அப்போ எக்ஸ் சக 5 சய 5 சவனுக்கு நேரம் சவன் போட்டால் வடிவாக இருக்கும். 12 சய 5. இப்போ இதில் எக்ஸ் ரெண்டு போட்டுட்டு இந்த 5ல் 5 போனால் சைவர் ஆகிட்டுது. அப்போ சமனை போடுவோம். 12ல் 5 போனால் மிச்சம் 7. இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு இன்னொரு கணக்கு பார்ப்போம். அகிலாண்ட தற்போதைய வயதை விட அவற்றை அம்மாண்ட வயது 3 மடங்கு கூடவா. அப்போ அம்மாண்ட வயது இப்போ 45ண்டா அகிலாண்ட வயது என்னென்று கேட்கணும். இப்போ நாங்கள் அகிலாண்ட வயதை ஏஜெண்ட் சொன்னபடியாக ஏ என்று வைப்போம். இங்கிலீஷில் ஏஜெண்ட் தான் சொல்கிறது வயதை. அகிலாண்ட வயது ஏ என்று வச்சோம்டா அவൻ്റെ அகிலாண்ட வயதிൻ്റെ 3 மடங்குண்டா தர 3 சமன் அம்மாண்ட வயது 45. இப்போ இது ஒரு ஈக்குவேஷனாக மாறிட்டுது. இதில் வந்து நடந்திருக்குது 3ஓட அதாவது ஏ 3ஆல் பெருக்கப்பட்டிருக்குது. இங்கே பெருக்கிறதுக்கு எதிர்வேயில் பிரிக்கிறது வகுக்கிறது. இஞ்சாலேயும் அங்காலேயும் அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இந்த 3ஆல் வகுத்தோம்னு சொன்னால் இதை 3ஆல் 3 வகுத்தா 1 1 1 15. அப்போ இதில் மிச்சமாக என்னது 1 தர ஏ 1 என்று எழுதுகிற இல்லை, அதை ஏ என்று தான் எழுதுறது. இங்கே 15 தான் இருக்குது மிச்சம். அப்போ 15 கீழே 1 போடத்து இல்லை. அப்போ 15 தான் விட. அப்போ அகிலாண்ட வயது 15 வயது. இதே மாதிரி என்ன கணக்கு பார்ப்போம். ஒரு துணிக்கடையில் ஒரே விலையில் இருக்கிற 3 சட்டைகளை ஒரு ஆள் வாங்குகிறார். அப்போ அவர் 3 சட்டை வாங்கினபடியாக ஒரு 100 ரூபா டிஸ்கவுண்ட்டும் குறைச்சி கொடுக்குறார். அப்போ இவர் 100 ரூபா குறைச்சா பிறகு கொடுத்த காசு வந்து 1100 ரூபான்னு சொல்லியிருக்குது. அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு சட்டைன்ற விலை என்னென்னு தான் கேட்டிருக்கணும். அப்போ ஒரு சட்டைன்ற விலை சமன் சட்டையண்டோட உடுப்பு ஷர்ட்டண்டு வைப்போமே, ஷர்ட்டண்டா எஸ்ஸண்டு போடுறேன் நான். அப்போ 3 ஷர்ட் வாங்கியிருக்கிறார். அப்போ 3 தரம் எஸ். இதே நேரம் அவருக்கு என்ன செய்திருக்கு, 100 ரூபா டிஸ்கவுண்ட் வர கிடைச்சிருக்குது. சமன்
இவர் கொடுத்த காசு 1100 ரூபா. இப்போ என்ன செய்வோம், இப்போ 3 இது 5 மாதிரி இருக்குது. எஸ் 3 தர எஸ் 3 டெஸ்ன்னு தெரிய வேணும். 3 எஸ்ஸால் பிரிக்கினா 3 டெஸ் சய 100 சமன் 1100. இப்போ என்ன செய்ய வேணும், 2 பக்கம் 100 கூட்ட வேணும். இதுக்கு இன்னொரு விதமாக இந்த கணக்கை ஈஸியாக படிக்கிறதுக்கு வச்சிருக்கணும். என்னென்னா, இந்த 100 இங்கே இருக்கிற -100 அங்கால போனால் +100 போகும். அதாவது சமனுக்கு மற்ற பக்கம் போய்க்கல +100 சக 100 மாறும். அப்படி நினைச்சு வச்சு கொண்டு செய்தால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி சில பேர் இந்த கணக்கு செய்கிறத நாங்களும் அப்படி செய்வோம். 3s இங்கே இருக்கிற 100 அங்கால போயிட்டுது. அப்போ 1100 இங்கே -100 இருந்தது அங்கால போனோடனே +100 வரும். அது என்னென்று நடக்குதுன்னு ஏற்கனவே படிச்சிருக்கணும். அதாவது நாங்கள் 2 பக்கம் ஒரு +100 கூட்டேக்குள்ள தான் இந்த 100 இல்லாமல் போகும். அதுக்காக தான் அதை ஷோர்ட்டாக இப்படி யோசிக்கிறவன். இப்போ 3s சமன் 1100 100 1200. இனி என்ன செய்யணும், 2 பக்கம் 3ஆல் வகுக்க வேணும். ஏன் இந்த எஸ்ஸோட 3 ஒட்டி கொண்டிக்குது. இதை வகுத்தவண்டா ஒரு முறை இதை வெட்டினவண்டா 400 4 12க்கு 4 2 சைரையும் தூக்கி போடுறது தானே 400. அப்போ எஸ் சமன் 400. இப்போ இதில் எங்களுக்கு விளங்கிட்டுது ஒரு சட்டையின் விலை என்ன, 400 ரூபான்னு. அடுத்ததாக இன்னொரு கணக்கு பார்ப்போம். ஆசிரியர் தன்னிட்ட இருக்கிற சில சாக்லேட்டை 6 பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு சமனாக பிரித்து கொடுக்குறார். அப்போ 8 சாக்லேட் கிடைச்சது இருக்குது ஒரு பிள்ளைக்கு. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த வேறு ஆசிரியர்கிட்ட மொத்தமாக எத்தனை சாக்லேட் இருந்தேன்னு பார்ப்போம். அப்போ ஆசிரியர்கிட்ட இருந்த சாக்லேட் வந்து சி என்று வைக்கிறேன். அப்போ இந்த சியை நாங்கள் என்ன செய்யணும், 6 பேருக்கு சமனாக கொடுக்குறாரு. ஆனால் 6 பிள்ளைகள். அப்போ 6ஆல் வகுக்க வேணும். வகுத்தம் என்று சொன்னால் விட வந்து ஒரு பிள்ளைக்கு 8 கிடைக்கிது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இங்கே வகுக்கிறோம். அப்போ வகுத்தலுக்கு எதிர் பெருக்க வேணும். 2 பக்கம் இந்த சிக்கு கீழே 6 நிற்கக்கூடாது, எனக்கு சி மட்டும்தான் வேணும். அப்போ 6ஆல் இஞ்சாலே பெருக்குவோம். இல்லாட்டி நாங்கள் இது என்னென்னு யோசித்து கொள்ளலாம், 6 இங்கே வகுக்கிற 6 அங்கால போய் பெருக்குதுன்னு யோசித்து கொள்ளலாம். ஆனால் அடிப்படை முறைப்படி காட்ட சொன்னால் இப்படித்தான் செய்ய வேணும். 6ஆல் வெட்டினமெண்டா 1 6 8 48. அப்போ ஆசிரியர்கிட்ட 48 சாக்லேட் இருந்திருக்கு. இனி இப்படி இந்த கணக்குகள் வசன கணக்கு இல்லாமல் இப்படியும் தருவினோம். இப்படி தந்தால் நாங்கள் ஈக்குவேஷன் விழா நேரம் நாங்கள் கஷ்டப்பட்டு போட்டு நாங்கள் இப்போ போட்டு தந்திருக்கிறோம். ஈஸி தானே இதை செய்கிறது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் என்னென்னு செய்கிறேன்னு தெரிய வந்துடுது. இப்போ இது எக்ஸோட 12 கூட்டி இருக்கிறோம். அப்போ கூட்டுறதுக்கு எதிர் கழிக்கிறது. அப்போ 2 பக்கம் 12 கழிக்கிறது. அப்போ நாங்கள் இது என்னென்னு செய்யணும், நாங்கள் குறுக்கு வழியால் எக்ஸ் சமன் 30 இஞ்சால் நிற்கிற 12 அங்கால வந்துண்டா 12 போயிடும். அப்போ எக்ஸ் சமன் 30ல் 12 கழிக்கணும். 30ல் 12 கழிக்கிறதுக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த உடனே மனதால் கழிக்க பிளவிட்டுடுவினம். இதுக்கு குறுக்கு வழி ஒன்று இருக்குது. 12ண்டா 10 தானே 12. 30லேருந்து 10 போனால் 20. அந்த 20லேருந்து 2 கழிக்கிறது ஈஸி 18. அதே மாதிரி இங்கே இன்னொரு கணக்கு தந்திருக்குது. இந்த வையோட 15 ஒட்டி கொண்டு நிற்குது. அப்போ இந்த 15 தான் கலைச்சி விட வேணும். அப்போ வை தனியாக நிற்பார். வேறு அங்கால போகிறார். மற்ற பக்கம் போனாருண்டா 15 இஞ்சால் வந்துண்டா நேர் 15 யோசிக்கலாம் நாங்கள். 25 சக 15 வரும். அப்போ வை சமன்
5 5 10 0 மிச்சம் 2 1 3 3 4 40. இதே மாதிரி இதில் என்ன எழுதி இருக்குது 4x இதை வாசிக்கிறது 4x 36. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் இந்த எக்ஸோட 4 ஒட்டி கொண்டிருக்குது பிரிக்க வேணும் 2 பக்கம் 4ஆல் வகுப்போம் 1 1 1 நான் 9 36 தெரியும். இதுக்கு தான் வாய்பாடை நல்லா ஞாபகம் வச்சுருக்க சொல்லியிருந்தேன் நான் மேலே. எக்ஸ் சமன் 9. அடுத்தது இந்த கணக்கு பார்ப்போம். ஏக்கு கீழே 5 நிற்கிது சமன் 12 இருக்கிறோம். இப்போ மற்ற முறையால் பார்ப்போம். இங்கே வகுக்கிறது மற்ற பக்கம் போச்சுண்டா பெருக்கும். அப்போ ஏ சமன் 12 தர 5 12 60. இவ்வளோதான் வேறு. அடுத்ததாக இன்னொரு கணக்கு பார்ப்போம். இங்கே 3y மற 5 அங்கால போகுது. இப்போ 16 மற 5 இஞ்சால் வந்தேன்டா நேர் 5. அதாவது நாங்கள் பொட் மேஸுக்கு எதிராக 5 செய்தோம்டா ஈஸியாக இருக்கும். பொட் மேஸில் முதல் ப்ராக்கெட் அதுகள் செய்கிறது. இங்கே நாங்கள் முதல்ல கூட்டல் அடித்தலை செய்து முடிச்சுட்டு அங்கால போனோம்டா ஈஸியாக இருக்கும். அப்போ 3y அப்படியே நிற்கட்டுக்கும். இஞ்சால கூட்டுவோம் 16 5 21. இப்போ இந்த 3 இந்த வையோட 3 ஒட்டி கொண்டு நிற்கிது. அப்போ என்ன செய்வோம் 2 பக்கம் 3ஆல் வகுத்து விடுவோம். 1 1 1 1 1 3 21. ஸோ y சமன் 1 தர y 1 y இல்லை தானே. அதே மாதிரி 7 கீழே 1 போட தேவையில்லை, அது 7 தான். இன்னொரு கணக்கு பார்ப்போம். பீங்கள 2 சமன் 7. இந்த மரம் 3 அங்கால போச்சுண்டா நேர் 3 போயிடும். அப்போ பீங்கள் 2 அப்படியே இருக்கட்டுக்கும். 7 3 10. இங்கே இந்த கீழே இருக்கிற 2 இல்லாத செய்கிறதுக்கு 2 பக்கம் 2ஆல் பெருக்கி விடுவோம். இந்த 2 வெட்டப்பட்டுட்டுது. இப்போ 1 தர பி ஒரு பி என்று எழுதுறையில் பி சமன் என்று போடலாம். அதாவது 10 20. அப்போ விட 20. இதே மாதிரி நீங்கள் இதில் ஒரு 4 கணக்கு தந்திருக்கிறேன். இந்த 4 கணக்கை நீங்கள் செய்து பாருங்க வீட்டில். இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொண்டு அதே பழைய பல்லவிதான் பெல் பட்டனை அமர்த்துங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.